முக்கிய செய்தி. பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகளால் பொதுமக்கள் கொல்லப்பட்டதற்கு இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகளால் பொதுமக்கள் கொல்லப்பட்டதற்கு இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இணைக்கிறார். டார்வின், இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் பகுதியில் 28 சுற்றுலா பயணிகள் பயங்கரவாதிகளால் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். இந்த சம்பவம் என்பது மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக உலக நாடுகளை சேர்ந்த பெரும்பாலான தலைவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்வதோடு இந்த தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியாவோடு துணை நிற்போம் என்றும் உறுதியளித்திருந்தனர். அந்த வகையில் தான் எதிர்கட்சிகளுடைய கூட்டம் என்பது நேற்று நடத்தப்பட்டது. அதிலும் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒருமித்த கருத்தாக இந்த பயங்கரவாதத்திற்கு எதிரான விஷயத்தில் மற்றும் இந்த தாக்குதலுக்கு எதிரான மத்திய அரசு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் நாங்கள் துணை நிற்போம் என்று தெரிவித்திருந்தனர். இதனில் தான் தற்போது இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையமானது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதில் பஹல்காம் பகுதியில் மதத்தை அடையாளம் கண்டு பயங்கரவாதிகளால் 28 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் என்பது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியாகும். மேலும் இந்த சம்பவத்தை நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஒரு மதத்தினை மீறும் ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த கொடூரமான சம்பவம் அனைவருடைய மனசாட்சியும் இடித்துள்ளது என்று தெரிவித்திருக்கிறது. அதே போன்று பயங்கரவாதம் ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல் செயலாகும். உலக அளவிலே இது மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறலான செயலாக விளங்கி வருவதாகவும், பயங்கரவாதத்திற்கு உதவுபவர்கள், ஊக்குவிப்பவர்கள், அதே போன்று அதை ஆதரிப்பவர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். அதற்கான நேரம் இதுவாகும் என்பதை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தன்னுடைய அந்த கடிதத்தில் பதிவு செய்திருக்கிறது. அதே போன்று பயங்கரவாதத்தை பொறுத்தவரைக்கும் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் அவர்களை பொறுப்பேற்று செய்ய வேண்டும். அது கட்டாயமான விஷயமாகவும் இருக்கிறது. மேலும் இந்த பயங்கரவாதம் என்பது ஜனநாயகத்திற்கான அந்த ஒரு நடைமுறையை ஒடுக்கும் விதமாகவே இருந்து கொண்டிருக்கின்றதாகவும் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது. மேலும் பழிவாங்குவது, சமூகங்களுடைய மத நல்லிணக்கம் உள்ளிட்டவற்றை குறைப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த பயங்கரவாத தாக்குதல் என்பதையும் அவர்கள் அந்த கடிதத்தில் தேசிய மனித உரிமை ஆணையம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அரசு எடுக்க வேண்டும். குற்றவாளிகள் அனைவரும் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும், நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துவதாகவும் தேசிய மனித உரிமைகள் ஆணையமானது தன்னுடைய அந்த கடிதத்தில் கண்டன கடிதத்தில் தெரிவித்திருக்கிறது. பஹல்காம் தாக்குதலுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கண்டனம் தெரிவித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின்.